தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சில பேர் பேசிப்பாங்க, இவங்க எனக்கு கணவனா கிடைச்சது, இவங்க எனக்கு மனைவியா கிடைச்சது என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பல்வேறு கிரக நிலைகள் இருந்தாலும் அதுல ஒன்ன பார்ப்போம். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 7ஆம் வீட்டில் அமர்ந்தால் ஒருவருக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு 5ஆம் வீடாகவும், 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு 9வது வீடாகவும் வர்றதுனால ஒருவருக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை அமையும், அந்யோன்யமான வாழ்க்கை துணை அமையும், அவங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷம் மேலோங்கும், நல்லபடியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுல இன்னொரு வில்லங்கமும் இருக்குது. அதாவது என்னன்னா, ஆணாக இருந்தால் 3ஆம் இடம் ஆணுடைய வீரிய சக்தியும், பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய வீரிய சக்தியும் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம், வீரியஸ்தானத்துக்குரிய கிரகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலவி இன்பத்தை பற்றி சொல்லக்கூடிய, அனுபவிக்கூடிய கலவி இன்பத்தை சொல்லக்கூடிய, போக சுகத்தை சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் அமர்ந்தா என்ன நடக்கும்? 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடிய குதிரை 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடணும்னு ஆசைப்பட்டா என்ன நடக்கும்? என்னையா எத்தனை நாளைக்கு தான் இதுக முகத்தையே பார்த்துக்கிட்டு வெளியில போய் 4 கடகண்ணிகளை பார்த்தா தானே மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது பல்வேறு தொடர்புகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நன்றி.